Hello friends, hope you are doing great. So sorry 2 days வீடியோ போடல. ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து குரூப் டிஸ்கஷன் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து சில கம்பெனிஸில் குரூப் டிஸ்கஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தோஸ் குரூப் டிஸ்கஷன்ஸ் அண்ட் டேக் அவேஸ் ஆன் குரூப் டிஸ்கஷன் அண்ட் சம் டிப்ஸ் ஃபார் அட்டெண்டிங் குரூப் டிஸ்கஷன். ஓகே, hopefully this will be useful for someone. Okay, so I have attended group discussion in 3 companies. ஸோ நான் வந்து கேபிஎம்ஜியில் குரூப் டிஸ்கஷன் அட்டன் பண்ணேன் செப்டம்பர் 2023 ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட், ஆஃப்டர் கிளியரிங் த ஆப்டிடியூட் ரவுண்ட் நான் வந்து ஜிடி அட்டன் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஜிடி. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஜஸ்ட்டு சில டிப்ஸ் மட்டும் பார்த்துட்டு போய் ஜிடி அட்டன் பண்ணேன். ஸோ ஐ எம் நாட் செலக்டட் ஆஃப்டர் ஜிடி. ஸோ ஜிடிக்கு அப்புறம் ஒரே ஒரு இன்டர்வியூ தான். ஸோ ஐம் நாட் செலக்டட் ஆஃப்டர் ஜிடி. ஸோ டாபிக் நீங்கள் பார்க்கலாம், ஓடிடி வெர்சஸ் தேட்டர். இதை தான் கேபிஎம்ஜியில் கேட்டாங்க. இந்த ஜிடி தான் ஒரு 10 மெம்பர்ஸ். ஓகேவா, த குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 10 மெம்பர்ஸ். ஸோ ஒரு half an ஹவருக்கு இந்த டிஸ்கஷன் போச்சு. ஸோ யூ கேன் ஸ்பீக் லைக் ஒருத்தங்க பேசி முடித்த உடனே நம்ம டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, ஸோ யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களை பேச சொல்லி, நீங்கள் தான் பேசணும். யூ ஷுட் டேக் யுவர் சான்ஸ். ஓகேவா, ஸோ யூ ஷுட் யூட்டிலைஸ் த சான்ஸ். ஓகே, ஸோ நான் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ் ஸ்கில் எல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் டு செக் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில் இந்த ஜிடி நடக்குது. நான் ஹெக்ஸாவேர் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்யூனிகேஷன் ரவுண்ட் சில கம்பெனியில் அப்படி வைப்பாங்க, கம்யூனிகேஷன் ரவுண்டுன்னு வைப்பாங்க. சில கம்பெனியில் இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க. எல்லாமே ஜஸ்ட் செக் யுவர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. ஓகேவா, ஸோ இன்னொரு ஜிடி வந்து நான் ஏபி இன்பேவ் அப்படின்னு ஒரு கம்பெனி டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்தாங்க. இதுதான் டிசம்பர் 2023 அட்டன் பண்ணேன். ஸோ இது ஆப்டிடியூட் கோடிங்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குரூப் டிஸ்கஷன் வச்சாங்க. இதுலேயுமே நான் வந்து இன்டர்வியூக்கு போகல, ஆனால் இது வந்து ஆன்லைனில் நடந்தது. பட் ஸ்டில் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணேன். பட் ஸ்டில் மெனி ஆஃப் தெம் பெர்ஃபார்ம்டு பெட்டர் தேன் மீ. ஓகேவா, ஸோ யாரோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கோ அவங்கள தான் எடுப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஸோ எஸ், ஸோ நம்ம ஏபி இன்பவில் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆப்டிடியூட் கோடிங், ஆப்டிடியூடும் ஆன்லைன், கோடிங்கும் ஆன்லைன். ஸோ ஜிடியுமே ஆன்லைனில் நடந்துச்சு. பட் ஸ்டில் ஐ கான் கிளியர் இட். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட்ஸை வந்து லைக் நீங்கள் எடுத்து சொல்லணும். ஓகேவா, லைக் ஒரே ஒரு தடவை பேசிட்டேன் அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. ஓகேவா, நான் 1 டைம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. வேறு யாரோ ஒரு பாயிண்ட் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். எஸ், ஐ அக்ரி வித் தட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து சொல்லலாம் அதுக்கப்புறம். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1 டைம் பேசிட்டேன் அப்படின்னு அமைதியாக இருக்காதீங்க, அதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவாசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நான் போனேன். அப்புறம் இது வந்து இப்போ ஏப்ரல் 2024 ரொம்ப ரீசெண்டாக தான் போனேன். ஃபஸ்ட் ரவுண்டே ஜிடி தான். ஜிடி கிளியர் பண்ணிட்டு நான் இன்டர்வியூ போனேன். ஆனால் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை. ஓகேவா, அது க்ளவுட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலு. ஓகே, ஸோ அவாசாஃப்டில் வந்து இந்த மாதிரி இம்பேக்ட் ஆஃப் ஏஐ இன் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டே, நான் வந்து என்னோடய பிரான்ச்சே வந்து ஏஐ ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நிறையா தெரியும் ஏஐ பற்றி. ஸோ நான் கொஞ்சம் நல்லா எடுத்து சொன்னேன், ஒரு ஏஐ பற்றி ஒரு நல்லா கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸாக சொன்னதுனால நான் செலக்ட் ஆனேன். ஓகேவா, அதுக்கப்புறம் சரி அதான் இப்போ நீங்கள் டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு லைக் கொஞ்சம் காமனான டாபிக்ஸ் தான் இல்லையா. ஓடிடி தேட்டருமே ஒரு காமனான டாபிக். இந்தியன் குட்ஸ் வர்சஸ் சைனீஸ் குட்ஸ் ஒரு வெல் நோனான டாபிக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் ஜிடி. ஓகேவா, நிறையா பாயிண்ட்ஸ் பேசணும். ஓகேவா, ஸோ நான் சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன், இங்கே பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை டு ஸ்பீக். ஓகே, ஃபஸ்ட்டே பேசிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பேச முடியலன்னா செகண்டாக பேச பாருங்கள், சம்திங் லைக் தட். ஓகேவா, ஸோ டக்குன்னு கொஞ்சம் பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி பேசிடுங்க ஃபஸ்ட்டே. ஓகேவா, ஸோ நீங்கள் பேசின பாயிண்ட்டை உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேசுறது அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. அதனால சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் பேசிட்டீங்கன்னா தட் வில் பி அன் ஏஜ் ஃபார் யூ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க அப்படின்னா எஸ், ஐ அக்ரி வித் தெம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, ஐ அக்ரி வித் தட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் பூந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நெகட்டிவாக உங்களுக்கு இன்டர்வியூவர் இது வந்து நெகட்டிவாக பார்ப்பாங்க. ஓகேவா, அவங்க பேசி முடித்தோடனே நீங்கள் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் ஐ அக்ரி வித் தெம் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம் டக்குன்னு. ஓகேவா, ஓகே. ரொம்ப வேலிடாக பேசுங்க, ரொம்ப டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ். ஓகேவா, ட்ரை டு புட் சம் வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகே, அப்புறம் கிளாரிட்டியாக பேசுங்க. ஓகேவா, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் கிளாரிட்டி வரும். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு ஆஃப்லைனில் ஒரு ஜிடி அட்டன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கொஞ்சம் ஏதாவது கை ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் பேசுங்க. லைக் புட் ஃபோர்த் யுவர் பாயிண்ட் இன் சம் குட் பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். ஓகேவா, ஸோ அதுதான். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் நிறையா இங்கிலீஷ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி படித்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கிலீஷில் பேசி உங்கள் ஃப்ளூயன்சி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஜிடி வந்து மெயினாக இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்காக தான் அந்த ரவுண்டே நடக்குது, உங்களோட இங்கிலீஷ் டெஸ்டிங் தான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அப்புறம் இந்த ஜென்ரல் டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பிஃபோர் ஹேண்டே. இப்போ நான் சொன்னேன்ல இந்த ஓடிடி தேட்டர், இந்தியன் குட்ஸ், சைனீஸ் குட்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் ஏதாவது பேசுகிறதுக்கு லைக் இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டாலே வரும். ஓகேவா, செக் இன் இன்டர்நெட். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் லைக் திஸ் டாபிக்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் சம் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் நீங்கள் காலேஜில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது இந்த வீடியோவில். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் குரூப் டிஸ்கஷன் ரவுண்டை கிளியர் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.